ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இன்றைக்கி என்னென்ன டாபிக் நாம ஜபத்தோட மற்ற ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ், யோகம், தியானம், அதெல்லாம் விட அதோட ஒரு கம்பேரிசன். இது இப்போ ரெகுலர் வியூவர்ஸ்க்கெலாம் நீங்கள் எல்லோரும் நாம ஜபம் தான் பண்ணுறீங்க. உங்களுக்கு இது மேலும் ஒரு ஒரு உறுதி, ஒரு 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 சந்தோஷத்தை கொடுக்குறோம். எப்படி ஒரு பவர்ஃபுல் ப்ராக்டிஸ் இந்த நாம ஜபம். அதுக்கு மற்றவங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கலாம். வேறு யாருக்கோ போய் சேரணுங்கிறது பண்ண சொல்லி வந்த உத்தரவு தான் இந்த வீடியோ எனக்கு. ஸோ இப்போ பார்த்தாக்கா மற்ற வழிங்கெல்லாம் நிறைய வழிங்க இருக்குது. தியானம், யோகம், கிரியாகம், குண்டலினி யோகம், என்னென்னமோலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் சில பேர் அதுக்குன்னே அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிடுறாங்க, அதுலேயே போகிறாங்க. அப்போ ஒரு நாளெல்லாம் அதே பண்ணுறாங்க, அங்கேயே போய் சேர்ந்துறாங்க ஆஷாம். அது அவங்க வழியெல்லாம் வேறு வழி. அது அவங்களுக்கு ஒர்க் ஆகலாம். பட் ஆனால் நம்மளை மாதிரி ஒரு சின்ன குறுகிய வட்டத்தில் ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே, ஒரு ஃபேமிலி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு நடுவில் ஆஃபீஸு, வீடு, பசங்க, ஸ்கூலு, எத்தனையோ. இதுக்கு நடுவில் இந்த தியானம்லாம் யோகம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது நம்ம அதிகாரிகள் கிடையாது அதுக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தியானங்கிறது அப்படியே கண்ணை மூடி அப்படியே ஆசனத்தில் உட்காருதுன்னு இல்லை. தியானங்கிறது என்னென்னா, எந்த வேலை பண்ணாலும் ஒரு நாளெல்லாம் அந்த கவனம் சிதறாமல் அந்த வேலையிலேயே ஃபோக்கஸ்டாக இருக்கி, தாட்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கும் மனசில். ஆனால் அந்த கவனம் அதுக்கு ஷிஃப்ட் ஆகாமல் அப்படியே நம்ம என்ன வேலை பண்ணின்னு இருக்கோமோ அந்த வேலை பண்ணினே இருக்கிறது, அதுதான் தியானம். அந்த மாதிரி ஒரு நிலை அடைய முடியும். அந்த நிலை இது என்னென்னா, அது நாம ஜபமே அந்த நிலையை நம்மளுக்கு கொடுத்துரும். அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த நாம ஜபத்தை நம்ம பிடிச்சி ஒரு நாளெல்லாம் தியானத்தில் இருக்க முடியும். அதுதான் நாம ஜபம் நம்மளுக்கு பண்ணும். அது இப்போ மற்ற இதிலெல்லாம் இருக்குது, சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது அது ஒரு கிளிம்ஸ், அந்த 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 உயர்ந்த நிலை, அந்த ஒரு பிளிஸ், அந்த ஆனந்தம், அந்த நிலையை காமிச்சு கொடுக்குறாங்க. ஆனால் அது அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும், அவங்களால அந்த நிலையில் இருக்க முடியாது. ஸோ அதனால் பல குழப்பங்கள் வரலாம். அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். என்ன ஆகும், அந்த மாதிரி மனசு அப்போ நம்ம ரியாலிட்டியிலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடுற மாதிரி ஆகிடும். அதாவது நம்ம உண்மையான நிலை இந்த வாழ்க்கையில் எல்லாம் ஃபேஸ் பண்ணின்னு இருக்கணும். அந்த தியானங்கிறது அது ஒரு அப்படி உட்காந்து பண்ணுறது மட்டும் இல்லை. அது ஒரு நாளெல்லாம் நம்மளுக்கு அமைதி, சந்தோஷத்தை கொடுக்குதா எது, அது நாம ஜபம் தான் கொடுக்கும். ஏன்னா எல்லாமே கிராஜுவல் ஷார்ட்ஸ். என்ன ப்ராப்ளம்னா, எல்லாருக்கும் ஒரு ஷார்ட்கட்ஸ் பார்க்குறாங்க எல்லாரும். ஏன்னா அவங்க வாழ்க்கையிலே ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதான் அங்கே வாழ்க்கையை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த வாழ்க்கையில் இருக்க ஃபிக்ஸ் பண்ணிக்காமல் வேற எங்கேயோ ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா, அது கூட ஃபாஸ்ட். ஏன்னா நாம ஜபம் எல்லாருக்குமே ஒரு அது ஏதோ ஒர்க்காக, அது ஒரு ஆக்சுவலாக அது ஒரு தவறான ஒரு நிலம். அது தவறான ஒரு ஒப்பீனியன் தான் எல்லாருக்கும். அது என்னென்னா, நாம ஜபத்தாலே நம்மளுக்கு என்ன வேணுமோ கொடுத்துரும். குருநாதரே பல தடவை சொல்லியிருக்கார் இந்த மாதிரி. அது கற்பக விருட்சம். அது நம்மளுக்கு என்ன வேணுமோ, என்ன கேட்குறோமோ அதை நம்மளுக்கு அது கொடுத்துரும். சிம்பிள். எத்தனையோ இருக்குது ஸ்லோகங்கள்லாம், எதுவோ இவ்வளோ இருக்குது. அதனாலேயே நம்மளுக்கு இதுக்கோசரம் நம்ம தியானம், யோகம் எல்லாம் பண்ணணுங்கிறது இல்லை. அது ஒரு தேவையில்லை அதெல்லாம். ஏன்னா அதெல்லாம் பலவித அதில் பிரச்சனைகள்லாம் வரும். நான் சொல்கிறேன்னா, ஸோ இப்போ என்னென்னா, தியானம் இப்போ நம்ம மனசில் நம்ம மனசுத்தி, சித்த சுத்தி பண்ணிக்கணும். சித்த சுத்தி பண்ணாமல் அந்த ஆனந்தத்தை நிலையை போய் அடைஞ்சால் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. இப்போ பார்த்தா அதை எப்படி ஒரு கம்பேர் பண்ணுறேன்னா, இப்போ ஒருத்தங்க வீட்டில் நிறைய சாமானாக இருக்குது, நிறைய சாமான் இருக்குது வீட்டில். அப்படி ஒரு சாமானாக இருக்குது, அப்படி ஒரு மேனேஜ் பண்ண முடியாமல் வீட்டில் சாமான் இருக்குது. யாரோ ஒருத்தங்க பெரியவங்க வரேன்னு சொல்கிறாங்க அவங்க வீட்டுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க,
எல்லா சாமானும் எடுத்து அங்கே இருக்கிற வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா கபோர்டுக்குள்ளேயும் அமுக்கி எல்லாம் கொண்டு அழகாக வெளியில் வந்து நிறைய ஃப்ளவர் பாட்ஸு இது அது எல்லாம் என்னென்ன அப்படி டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சிடுறாங்க. அப்போ அவங்க வர்றாங்க, ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க, ஓ உங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்குது, என்ன நல்லா இருக்குது, என்ன மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிங்க, என்ன பண்ணியிருக்கீங்க அப்படி சொன்னாங்கன்னா சும்மா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு சந்தோஷம் வரும், அந்த சந்தோஷம். ஆனால் அது உண்மையான சந்தோஷமா? கிடையவே கிடையாது. மனசுக்குள்ளே தெரியும், ஐயோ நம்ம வீட்டுக்குள்ளே இவ்வளோ குப்பையாக இருக்கே, நம்ம அதெல்லாம் சரி பண்ணலையேன்னு அந்த மனசுக்குள்ளே இருக்கோம்ல. அதே தான் நாம ஜபத்துக்கும் மற்ற ப்ராக்டிசஸ்க்கும் உள்ள வித்தியாசம். நாம ஜபம் பேசிக் நம்மளோட குணங்கள், நல்ல குணங்களை வளர்க்க நம்மளுக்கு சந்தோஷம் வரும். அதான் உண்மையாக சந்தோஷம். நம்ம மூடி மறைச்சு அந்த பிரம்மானந்த அந்த பிளிஸ்ல ஒரு கிளிம்ஸ் கிடைக்குது. அது வந்து ஒரு கிளிப்ஸ், அவ்வளோதான். அதுவே வந்து நம்மளுக்கு வந்து நிரந்தரம் ஒரு நாளெல்லாம் இருக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம் அந்த ஸ்டேட்டில் இருக்கிறது. ஸோ அது வந்து நாம ஜபமே நம்மளுக்கு அந்த ஸ்டேட்டை மெதுவாக கொடுக்கும். இந்த மாதிரி போயிட்டு வர அந்த ஹையே லோ ஸ்டேட்ஸ் இல்லை, அது ஃப்ரீக்குவன்சி டிஃப்ரென்ஸ் சேஞ்சஸ் வருது அந்த ஹையில். அதனால் கன்ஃபியூஷன் கூட வரும். அதாவது நம்ம வந்து எது உண்மைன்னு தெரியாது. நம்மளோட அந்த பிராரப்த கர்மம் மனசில் இருக்காது, அழுக்கு. அதை சுத்தம் பண்ணாமல் நம்ம எங்கேயோ போக முடியாது. மெதுவே கிராஜுவலாக பண்ண அந்த ஆனந்தம், அமைதி நிலைமை நம்ம நேச்சுரலாகவே இருக்கும். எதுவும் ஆசனத்துலலாம் போட்டு உட்காருவேன், நேச்சுரலாகவே அந்த நிலைமை வந்துடும். அது நாம ஜபம் தான் கொடுக்கும். அது இப்போ வந்து பார்த்தா, இப்போ அஷ்டாங்க யோகா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அஷ்டாங்க யோகாவில் பற்றி அதில் வர யமம் நியமம், அதில் வந்து குணங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அதில் என்னது? சத்தியம், உண்மையை பேசுறது, சத்தியம், அஹிம்சா, நம்ம மனசால் வாயால் உடம்பால் யாருக்கும் எந்த கஷ்டம் கொடுக்காது. அப்புறம் வந்து ஆஸ்தேயா, மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது. அப்புறம் வந்து பிரம்மச்சரியம். அப்புறம் வந்து அப்பரிகிரகா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்பரிகிரகா வந்து சேர்த்து வச்சுக்காமல் இருக்கிறதெல்லாம் எது வேண்டாமோ அதெல்லாம் கொடுத்துன்னே இருக்குது, அப்பரிகிரகா. அப்புறம் வந்து இன்னும் பார்த்தா சௌச்சம், சுத்தமாக இருக்கிறது, மனசால வாக்கால உடம்பால், 3 வகையான சுத்தம், சௌச்சம். அப்புறம் தபஸ் பண்ணும், அதாவது நாம ஜபம், பூஜை பண்ணுறது. நாம ஜபமே பெரிய தபஸ். சௌச்சம், சந்தோஷம், கண்டென்ட்மெண்ட், அதாவது இருக்கிறத வச்சு சந்தோஷம், திருப்தி, முக்கியமானது திருப்தி. அப்புறம் வந்து சுவாத்தியாயாங்கிறது ஸ்கிரிப்சர்ஸ், அந்த இதெல்லாம் படிக்கிறது, நம்ம பாகவதமோ பகவத்கீதையோ எல்லாம் கேட்குறது, நிறைய ஸ்ரவணம் பண்ணுறது. அப்புறம் ஈஸ்வர பிரணிதானா, அது வந்து நம்ம வந்து அந்த ஈஸ்வரன்கிட்ட நம்மளை சரண்டர், நம்மளை வந்து சரணாகதி பண்ணுறது. எல்லாமே நீ தான், இந்த ஆத்மாவே சரணாகதி, நான் எதுவுமே என்னோடதில், எல்லாமே உன்னோடது அப்படிங்கிற அந்த 10 குவாலிட்டி வந்து முக்கியமானது. ஏன்னா யாருமே வந்து அது பண்ணாமல் அதான் பில்டிங் பிளாக், அதுதான் வந்து ஃபவுண்டேஷன். அந்த 10 குணங்கள் அந்த அஷ்டாங்க யோகாவில் 7வது தான் தியானம், யோகம், ஆசனம், அதெல்லாம் இதுதான் முக்கியமானது. அந்த காலத்தில் குருகுலத்துலலாம் போயிடுவாங்க, அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் மடமடன் மற்றதெல்லாம் அவங்களுக்கு வரும். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணாமல் 7வதுக்கு எப்படி போக முடியும் தியானத்துக்கு? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் நம்மளால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இதை பண்ணிக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கணும், எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால், அதுக்கு தான் நாம ஜபம் என்ன பண்ணோம், மனசில் இருக்க தாட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கி நம்மளை ஃபேஸ் பண்ண வைக்கும். லெட் கோ, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லெட் கோ பண்ண வைக்கும். சில சமயத்தில் சிச்சுவேஷன்ஸ் வரும், நம்மள சிச்சுவேஷன்ஸ் வந்து நம்மளை வந்து மாற்றி நம்ம அந்த குணங்கள் வந்து ஆத்மாவோட குணங்கள், இதெல்லாம் ஆத்ம குணங்கள். ஸோ நம்ம வந்து நம்மளை சுற்றி வந்து ஒரு லேயர்ஸ் இருக்குது, அது வந்து பிளாக் ஆகின்னு இருக்குது. அதை விளக்கினாலே இந்த குணங்கள்லாம் தானாக வந்துடும். அதுதான் உண்மையான ஆத்மாவோட குணங்கள். ஆத்மா இதெல்லாம் மறைக்குது, இதெல்லாம் பல திரை இருக்குது நம்மளுக்கெல்லாம். இந்த மனசில் இருக்க திரையை விளக்கிறதுக்கு தான் இந்த நாமஜபம் பண்ணும். திரையை விளக்கிட்டா நம்ம மனசு இல்லைன்னு தெரியும், அதுக்கப்புறம் தியானம் பண்ண உடம்பும் இல்லைன்னு தெரியும். ஸோ இதுதான் ஃபவுண்டேஷன், இந்த நாமஜபம். இது பண்ணாமல் என்ன பண்ணாலும் தியானம்லாம் சித்திக்காது. ஸோ இது வந்து நம்ம அதனால தான் தியானம் வந்து நம்ம வந்து அழகாக வந்து இந்த ஸ்லோகம் விஷ்ணு புராண ஸ்லோகம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வேத வியாசரே சொல்லியிருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுதான், இதெல்லாம் இந்த காலத்துக்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு, தியாயன் கிருத்தே யஜனே திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன் எந்தி ஆப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீத்திய கேசவம். தியானம் வந்து முதல் யுகம், சத்திய யுகத்துக்கு தான். ஏன்னா அப்போ வந்து அவங்கெல்லாம் சிம்பிள் ஜாப்ஸ் பண்ணியிருந்தாங்க, சிம்பிள் சாதாரண வேலை, அவங்க ஒரு நாளெல்லாம் இருக்க முடியும் தியானத்தில். அதனால் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க வேதவியாசரே.
சொல்லியிருக்கார், அதுதான். ஆனால் இந்த கலியுகத்தில் மனசு வந்து சதா ஏன்னா எத்தனையோ இருக்குது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, எத்தனையோ நம்ம பார்த்தா தெரியும். மனசு சதா ஓடினே இருக்குது, வெளியில் தான் ஓடுது. உள்முகப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் மனசை. இது வந்து நாம ஜபம் வந்து ரொட்டீனில் செட் பண்ணால் ஏற்கனவே நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அது என்ன பண்ணால் அது மெதுவே மாற்றத்தை அதுதான் கொண்டு வரும். ஏன்னா கலியுகம் இந்த மாதிரி நேச்சர், மைண்ட் அதோட நேச்சரே, மனசோட நேச்சரே இப்படி இந்த யுகத்தில். ஸோ அதுக்கான வழியை ஏற்கனவே வேதவியாசர் அழகாக நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்களாம் முக்காலும் அறிஞ்ச ஞானிகள், அவங்களுக்குலாம் தெரியும், முனிவர்கள். ஸோ அவங்க அழகாக சொன்னதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். ஏன்னா இதில் வந்து இந்த மற்ற ப்ராக்டிசஸ்லாம் என்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். பல வந்து என்னென்ன மாதிரியான நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வர்றதுக்கு கூட காரணம் என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் கூட நான் சொல்கிறேன். ஒருத்தங்க என்கிட்ட ஷேர் கூட பண்ணாங்க ஒன்று. என்னென்னா இது வந்து நம்ம வந்து கவரப் பண்ணிக்கிறோம். இந்த ப்ராக்டிசஸ்லாம் கவரப் தான். நம்ம உண்மையான அதெல்லாம் கவரப் பண்ணி ஏதோ சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி ஒரு பிரமை. நான் பிரமன் சொல்ல, இதை வந்து நம்ம போதேந்திர சரஸ்வதி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் வந்து காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி அவரே சொல்லியிருக்காரு. நாம சித்தாந்தம் பண்ணும்போது இது ஒரு பிரம, மற்றதெல்லாம் நாம ஜபம் ரொம்ப சிம்பிள், ரொம்ப சுலபமான வழி நம்ம அடையிறதுக்கு. ஆனால் வந்து அவர் காலத்துலேயே இருந்திருக்கும் போல இருக்கு, தெரியல. 300 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அது வந்து யாருக்கும் பண்ணவானா இந்த மாதிரி பெருசாக என்னென்னா எல்லாருக்கும் ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ணும், ஏதோ தியானங்கிறது ஏதோ பெருசாக. ஆனால் அவங்க புரியல, ஃபவுண்டேஷனே பண்ணாமல் தியானம் சித்திக்காது. அவர் ஏற்கனவே அதனால் அவர் சொல்லியிருக்கார் அதெல்லாம் பிரமப்பா அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் அவங்க பெரியவங்க சொன்னதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தாக்கா ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி இங்கே இருந்தவங்க தான், அவங்க வந்து வேலை அங்கே யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு போயிட்டு அவங்க ராத்திரி டைமில் வேலை பண்ணிங்க, பலவித டிப்ரெஷன், பலவித மென்டல் டிஸ்ட்ரெஸ். நான் சில இதெல்லாம் சொன்னேன் அவங்கக்கிட்ட. முக்கியமாக தூக்கம் வருதான்னுட்டு சொன்னேன். தூக்கம் வருதான்னு பார்த்துக்கோங்க. நைட் டைமில் வேலை பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம். என்னென்னா நம்ம ப்ராப்ளம் நம்மளுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்காம அவங்க என்ன பண்ணாங்க, வேறு ஏதோ கிளாஸ், ஏதோ தியான கிளாஸ் ஏதோ பண்ணுவாங்க. என்னென்னா அவங்க வந்து ஒரு டெக்னிக் இருக்குது. அதாவது சில ஆக்டிவேஷன்ஸ் பாடியில் வந்து நாடி இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நரம்புங்களாம் பண்ணும்போது அது ஒரு கிளிம்ஸ் கிடைக்கும். அவங்க சொன்னாங்க, எனக்கு புரியல, எது உண்மைன்னு புரியல, நான் என்னோடய டியூட்டிஸ்லேருந்து விலகிறணும், எனக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குது, ஆனால் நான் என்னோடய டியூட்டிஸ்லேருந்து விலகி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நடக்கும். இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வந்துடும் மனசில், வந்து பல ப்ராப்ளம் ஆகும். அது வந்து நம்ம இருக்கிறதும் நம்ம வாழ்க்கையில் பல வந்து பிரச்சனைகளுக்கு அது வந்து ஒரு மேலும் நான் சிம்பிளாக நம்ம லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அங்கே பண்ண மாட்டோம், அதான் ப்ராப்ளம். வாழ்க்கையை ஃபிக்ஸ் பண்ண நம்மக்கிட்டே இருக்குது, அதை பண்ணாமல் வெளியில் எங்கேயோ ஓடுறோம். வேறு ஏதோ ஒருத்தங்க பெருசாக ஏதோ சொல்கிறாங்களா அதில் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான் போகிறோம். அப்புறம் எல்லாமே அது இல்லாமல் இன்னொன்று என்ன, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரணும், நம்ம உடம்பும் பாதிக்கும். இந்த மாதிரி சடன் ஹைஸ் போயிட்டு லோஸ்லாம் போகிறதுனால மனசும் பாதிக்கும், உடம்பும் பாதிக்கும். ஏன்னா இந்த சக்தி, குண்டலினி சக்தி, அதெல்லாம் குண்டலினி யோகாலாம் சொல்கிறாங்களே, அது வந்து அதை வந்து யாரும் வந்து கலப்பெல்லாம் ஃபோர்ஸெல்லாம் கலப்ப முடியாது. அது வந்து பக்தி நாமஜபம் பண்ணுறவங்களுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தானே கிளம்பும். அது தானாக கிளம்புறத ஃபோர்ஸ் பண்ணால் என்னென்ன முக்கியமாக உடம்பு, பாடி வந்து மனசும் பாடியும் ரெடி ஆகணும். அதாவது பலவித சேஞ்சஸ் நடக்கும் அந்த குண்டலினி சக்தியெல்லாம் கிளம்பும்போது. ஃபிசிக்கல், மென்டல், எமோஷ்னல், ஃபிசியலாஜிக்கல், மஸ்குலோஸ்கெலிட்டல் அளவுக்கு, மஸ்குலோஸ்கெலிட்டல் ஸ்பைன் பல விதத்தில் நடக்கும். என்னென்னா அதால் அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. அந்த தவறான ஒரு பாதையில் போனால் அது தாங்கிக்கவே முடியாது, அந்த சக்தியை தாங்க முடியாது. ஏன்னா அந்த சக்தி ஒரு பர்பஸ்கோசம் தான் கிளம்புது. அது அவங்களோட பர்சனல் நீட்ஸுக்கெலாம் இல்லை, அதுக்கெல்லாம் நாம ஜபம், பூஜை, அது மூலமாகவே இந்த மெட்டீரியல் நீட்ஸ், மெட்டீரியல்லாம் அது மூலமாகவே கிடச்சிரும். இது தப்பான போய் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய இது நிறைய பேருக்கு தெரியல. இந்த குண்டலினி யோகா, குண்டலினி இதெல்லாம் வந்து அதை கலப்பெல்லாம் கூடாது. அது தெய்வீக சக்தி, அது தானாக கிளம்பும். அது எப்போ தேவையோ அது வந்து அது புரிஞ்சணும். ஸோ இவங்க சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி அது ஒரு ஆனந்தம் கிடைக்க. அதாவது நம்ம வந்து மெதுவே ஷார்ட்கட்ஸ்லாம் எடுத்துக்கக்கூடாது நம்ம. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா நாம ஜபமே நிறைய பேருக்கு தெரியாது. நாம ஜபமே வந்து அது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. ஜபத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்.
வைக்கரி, பசந்தி, மத்தியம் அதெல்லாம் இவர் சொல்லுவார். சுவாமி நச்சுக்கிட்டே நிறைய சொல்லியிருக்கேன். எனக்கு அதை பற்றிலாம் ரொம்ப தெரியாது. பட் வந்து அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன சொல்லுவேன்னா, அது வந்து அந்த நாடிகள் அதுவே பிராணாயாமா தான். நாம ஜபமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மெதுவே நடக்கும். பிராணாயம் அதாவது முதல்ல ஷாலோ ப்ரீதிங்காக இருக்கும், அப்புறம் டீப் ப்ரீதிங்காக போயிடும். அது பண்ண நம்மளோட நம்பிக்கையை பொறுத்து, நம்பிக்கை, ஸ்ரத்தா அதெல்லாம் பொறுத்து ரெகுலர் ப்ராக்டிஸ் அது பண்ணணும். அதை பண்ணத்துக்கு கற்றுக்கணும். அந்த ஒரு டிசிப்ளினை நம்ம கொண்டு வந்துக்கணும். அதான் முக்கியமான. டிசிப்ளின் பண்ணிக்காமல் எங்கேயோ பெருசாக போய் மாட்டிக்கக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, மாட்டிக்க ரிஸ்க்ஸ் நிறைய இருக்குது மற்ற இதிலெல்லாம். இது வந்து பிராணாயாமாவே திடீர்னு என்னென்னமோலாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கூட உடம்புக்கு நல்லதில்லை, மனசுக்கும் நல்லதில்லை. ஏன்னா அந்த சக்தி வரும்போது திடீர்னு மனசும் உடம்பும் அதை தாங்க முடியாது. முக்கியமான மனசும் உடம்பால் தாங்கிக்கிற சக்தி மெதுவே தான் வரும். அந்த அக்ளமடைஸ்ன்னு வாங்க இங்கிலீஷ் அந்த வேர்ட்ஸ். அது பாடி கொஞ்சமாக சேஞ்சஸ், பல விதத்தில் சேஞ்சஸ் நடக்கும். அது வாழ்க்கையில் சேஞ்சஸ் நடக்கும். அதாவது அது ஒரு வாழ்க்கையில் பல நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது. மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் ஃபேஸ் பண்ண முடியும் அதில். ஸோ இது நாம ஜபமே மெதுவாக பிராணாயாமாவை கொண்டு வந்துடும். அது மெதுவே டீப் ப்ரீதிங் ஆகி நாடி சுத்தி நடக்கும். அது நாடி சுத்தி நடந்து மெதுவே தியானம் எல்லாம் மெதுவே தான் நடக்கும். நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் சடனாலாம் நடக்காது அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கையை திருத்து என்னென்ன பண்ணுமோ நம்ம அதை திருத்தி நம்ம பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதோடு இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.